பேஃபில்லேருந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பேஃபில் இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு கண்டென்ட்டை கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இந்த பேஃபில் பொறுத்த வரைக்கும் இங்கே அவங்க பேஃபில் வந்து 4 சென்டிமீட்டர் ஆர்சிசி பேஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பிரெட் வந்து 4 சென்டிமீட்டர் நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி 0.04 மீட்டர்னு போட்டேன். இந்த லெங்த் எப்படி 1 மீட்டர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஃபில் வால் வந்து இன்னர் டு இன்னர் கொடுத்துருக்கேன். ஸோ விச் இஸ் 90. இது இல்லாமல் நான் அந்த பிரிக் வாலோட இன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர், இந்த சைடு ஒரு 5 சென்டிமீட்டர். ஸோ 90 + 5 + 5 இட் கிவ் மீ 100. ஸோ அந்த 100 தான் இந்த 1 மீட்டர்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க. இது இல்லாமல் 0.45 அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இந்த டயக்ராமில் 30 + ஒரு 15 இது தானே 4 சென்டிமீட்டர் ஆர்சிசி பேஃபில். ஸோ 30 + 15 இட் கிவ் யூ 45. அதை நான் வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம 12 mm சிமெண்ட் பிளாஸ்டர் போட போகிறோம். இங்கே கொஸ்டினில் நம்ம இங்கே இதில் எழுதும்போது 12 mm சிமெண்ட் பிளாஸ்டர் வந்து இன்சைட் த செப்டிக் டேங்க் வந்து நம்ம 12 mm போட போகிறோம். ஃப்ளோருக்கு வந்து 20 mm சிமெண்ட் பிளாஸ்டர் போட போகிறோம். சரிங்களா? ஸோ நான் இப்போ ஃப்ளோருக்கு போடாததுனால நான் பிரெத்தை கன்சிடர் பண்ணிக்கல. அதாவது என்னோடய இங்கே செப்டிக் டேங்கோட இந்த வாலோட முழுக்க நான் போட போகிறேன். பட் நீங்கள் ஃப்ளோருக்கு நான் போட போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் பிரெத்தை கன்சிடர் பண்ணிக்கல. இப்போ வந்து என்னோடய லெங்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் டு இன்னர் லெங்த் வந்து 200 அண்ட் திஸ் இஸ் 90 இல்லைங்களா? அதனால் நான் வந்து இங்கே 200ம் 90யும் 200க்கு 90 போட்டிருக்கேன். பிரெட் நான் கன்சிடர் பண்ணலன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஹைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 140 + ஒரு 30 + ஒரு 5 140 175 வந்திருக்கணும். பட் இங்கே புக்கில் 1.70 போட்டிருக்காங்க. அது நீங்கள் இந்த 5 சென்டிமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எரர் வரப்போகிறதில்ல. பட் இருந்தாலும் 1.75 போட்டு கூட நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட் பிளாஸ்டர் 20 mm சிமெண்ட் பிளாஸ்டரை நான் வந்து ஃப்ளோருக்கு போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ளோர் போடும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 290 200x90க்கு நான் போட போகிறேன். அந்த ஃப்ளோருக்கு நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு லெங்த் அண்ட் பிரெட் போட்டுட்டேன். ஹைட் எதுவும் போட போகிறது இல்லை. ஏன்னா நான் ஃப்ளோருக்கு மட்டும்தான் கொடுக்குறேனே தவிர அந்த வாலோட இதுக்கு நான் கொடுக்கல. அதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1.8 ஸ்கொயர் மீட்டர் கிடைக்குது. 50 mm சைஸ் பிரிக் அக்ரிகேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா பிரிக் அக்ரிகேட். அதாவது இந்த கோர்ஸ் சாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இந்த லேயர் பிரிக் அக்ரிகேட். இதுவும் கீழேயும் பிரிக் அக்ரிகேட். பிரிக் அக்ரிகேட் நம்ம சோக் பிட்டில் 2 இடத்துல வரும். ஒன்று வந்து லோயர் பார்ட் ஆஃப் த சோக் பிட், இன்னொன்று வந்து அவுட்டர் சைட் ஆஃப் த சோக் பிட். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் சைட் ஆஃப் த சோக் பிட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தானே கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுவேன், 100 + 20 + 20 140. அது இல்லாமல் இந்த இடத்துல 15/2, இந்த இடத்துல ஒரு 15/2. ஏன்னா இந்த 15ல் தான் என்னோடய பிரிக் அக்ரிகேட் இருக்குது. ஸோ 100 + 20 + இந்த சைடு ஒரு 15/2, இந்த சைடு ஒரு 20 + 15/2 போட்டோன்னா எனக்கு 150 155 வரும். ஸோ அதை நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா π/d. ஸோ π/1.55 போட்டேன். அதுக்கப்புறமா இது 15 சென்டிமீட்டர் பிரிக் அக்ரிகேட் அப்படிங்கிறதுனால நான் பிரெட் இருக்கிற இடத்துல 15/100 0.15 போட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறமா டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சோக் பிட்டோட அதாவது வந்து டெப்த்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இங்கே ஆரம்பித்து இது ஃபுல்லாக கொடுக்குறேன். விச் மீன்ஸ் 250 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நான் அதை 2.50ன்னு எழுதிட்டேன் இங்கே மீட்டர்ஸில். அதுக்கப்புறமா என்னோடய பாட்டம் ஆஃப் த சோக் பிட்டை நான் இந்த இடத்துல கொடுக்குற என்ன இது கொடுக்குறேன், எஸ்டிமேட் குவான்டிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து இன்னர் டு இன்னர் இருக்கா எனக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஐ வில் பி கிவிங் இட் டு அதாவது வந்து பாட்டம் ஆஃப் த சோஸ்பிக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாட்டமோட டயாமீட்டர் எடுக்க போகிறேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த பாட்டமோட டயாமீட்டர் என்னென்னா இது வந்து 1.01 மிஸ்டேக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 1 மீட்டர் தான் இது. ஏன்னா இன்னர் டு இன்னர் இட் இஸ் 100 சென்டிமீட்டர் தான். ஸோ 1 மீட்டர் தான் நீங்கள் வந்து டயாமீட்டர் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இன்டூ ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. ஸோ இட்ஸ் இஸ் 0.02 மீட்டர். 20/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.2 வரும். அதை மல்டிப்ளை பண்ணி I'll get 0.16. சரிங்களா? அடுத்து கோர்ஸ் சாண்ட் அவுட்டர் சைட் ஆஃப் த சோக் பிட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல கோர்ஸ் சாண்டுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சோக் பிட்டுக்கு வெளியே கோர்ஸ் சாண்ட் கொடுக்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஹைட் 250, பிரெட் வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பிரெட் திறக்கில் எனக்கு 0.15 மீட்டரும் ஹைட் வந்து 250யும் கொடுத்துட்டாங்க. இப்போ சாண்டுக்கும் நான் எப்படி இருந்தாலும் ஆப்வியஸாக இந்த சாண்டை வந்து இந்த கடைசி லேயரில் கடைசி சர்க்கிளில் தான் இருக்குது. ஸோ நான் டயாமீட்டர் அது வரைக்குமே கால்குலேட் பண்ணணும். ஸோ என்னென்னா 100 + 20 + 20 அது இல்லாமல் ஒரு 15 + 15 140 + ஒரு 30 170 வந்துருச்சா. இப்போ இந்த கடைசி சர்க்கிளில் சாண்ட் இருக்கிறதுனால அதில் பாதி தான் நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த சைட் 15ல் ஒரு பாதி, இந்த கடைசி 15ல் ஒரு பாதி, அப்படின்னா ஒரு 15 ஆகிடுமா. ஸோ வந்து 140 + 30 170 170 + ஒரு 15 வந்து 185 வந்துடும். ஸோ 185 தான் நான் 1.85 அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கேன். கோர்ஸ் பேனோட அவுட்டர் சைடு அதாவது இந்த ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸும் போடும்போது எனக்கு 1.85 அப்படிங்கிறது சர்க்கிள். ஓகே.
ஸோ டயாமீட்டர். இதுக்கப்புறமா அதோட பிரெத் டெப்த் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது I'll get this one 2.18. அயன் ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நம்ம 4 ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே வந்து இதுதான், இது டாப் வியூவில் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே ஆனால் 1, 2, 3 and 4 ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம அயன் ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுக்குறோம். நான் அதை 4 போட்டுட்டேன். அடுத்து 100 mm டயா SW பைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த 100 mm டயா SW பைப், இன்லெட் பைப் அண்ட் அவுட்லெட் பைப். இப்போ இந்த சீவேஜ் இந்த பைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர் லாங்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ என்னோடய லென்த் வந்து நான் 300. இன்லெட் எண்டு, அவுட்லெட் எண்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்த அவுட்லெட்லேருந்து தான் என்னோடய சோக் பிட்டில் போய் கனெக்ட் பண்ணும். ஸோ அவுட்லெட் டு சோக் பிட் இது வந்து எனக்கு 300 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 300 சென்டிமீட்டர் இல்லாமல் என்னோடய ஜாயினிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 கோடு போட்டிருக்காங்கல்ல, அந்த இடம் தான் என்னோடய ஜாயிண்ட்டு. இந்த இடத்துல என்னோடய கோடு போட்டிருக்காங்களே, அதுதான் என்னோடய ஜாயிண்ட்டு. ஸோ இது இந்த ஜாயிண்ட்லேருந்து, அதாவது இந்த ஜாயிண்ட்லேருந்து இது வெளியே வர வரைக்கும் அவுட்லெட். அதே மாதிரி இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா, இந்த பைப்புக்கு நேராக பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உள்ள ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்காங்களே, அது வரைக்கும் என்னோடய பைப் தான் 100 mm SW பைப். ஸோ இன்லெட்டில் எனக்கு 100 mm 300 சென்டிமீட்டர் லென்த் அவனே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல அவுட்லெட்லேருந்து என்னோடய சோக் பைப் கனெக்ட் பண்ணணும். ஸோ 300 இல்லாமல் இங்கே ஒரு 30, இந்த இடத்துல ஒரு 30, இந்த இடத்துல உள்ளே இருக்கிறதுனால 15 + 15 என்னது 30. ஸோ 300 + ஒரு 30, இந்த சைடு ஒரு இந்த இடத்துல வந்து 30ல் பாதி ஒரு 15. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நான் 3.3ன்னு கொடுத்துருக்கேன். இன்லெட்டில் பார்க்கும்போது லென்த்து 3, அவுட்லெட்டை பார்க்கும்போது என்னோடய லென்த்து வந்து நான் எனக்கு கொஞ்சம் சேர்த்து 3.3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றேன். சரிங்களா? அதுக்கப்புறமா நான் பிரெத் அண்ட் டெப்த் கொடுக்கல, ஏன்னா அது ஒரு பைப், நான் பைப் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒரு பைப் தான் நான் போடுறேன். இந்த 100 mm டயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தான் டி ஷேப்பில் ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஜாயிண்ட் வரைக்கும், இந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த டி ஷேப்புக்கான ஹைட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டி ஷேப்போட ஹைட்டு நான் எதுவுமே கன்சிடர் பண்ணல. இங்கே ஒரே ஒரு டயா வித் 1 leg of 40 சென்டிமீட்டர், நான் 1 நம்பர் கொடுக்குறேன். பெண்டு வந்து 100 mm டயா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த பெண்டு 100 mm டயா. இது ஃபுல்லாக 100 mm டயா பெண்டு கிடையாதுங்க. இங்கே உள்ள ஒரு இது இருக்குல்ல, ஒரு 2 டபுள் லைன் கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து உள்ள வரைக்கும் என்னோட 100 mm டயா பெண்டு. சரிங்களா? நான் பெண்டு டயா 100 mm டயா பெண்ட் பைப் ஒன்று கொடுத்துட்டேன். வென்டிலேட்டிங் பைப் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டாப் வென்டிலேட்டிங் பைப்போட மேலே வந்து ஒரு 50 mm டயாவில் ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வெளியே 50 mm டயாவில் நான் கொடுத்துருக்கேன் வென்டிலேட்டிங் பைப் 2 mm ஹை. டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 2 mm ஹைங்கிறதுனால நான் 2 லென்த் எடுத்துட்டேன். 2 mm ஹை போட்டு, நான் ஆக்சுவலாக லென்த் போடக்கூடாது, இது நான் ஹைட்டில் தான் போடணும். இது அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஹைட்டில் 2ன்னு போட்டு டோட்டல் 2 வந்துடும். 2 ரன்னிங் மீட்டர்ஸ். அதே மாதிரி இங்கே நான் பைப்க்கெலாம் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ரன்னிங் மீட்டர்ஸில் தான் வருது. இங்கே பைப் கால்குலேட் பண்ணியிருக்கலாம், இன்லெட் லைன்லேருந்து அவுட்லெட் லைன் பைப்புக்கு எனக்கு ரன்னிங் மீட்டர்ஸில் தான் இருக்கும் யூனிட்ஸ். அதை செக் பண்ணிக்கோங்க. 50 mm டயா CI கவுல் அட் டாப் ஆஃப் வென்டிலேட்டிங் பைப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த CI கவுல். அந்த கவுல் நான் ஒரு கவுல், அதாவது வந்து அந்த வென்டிலேட்டிங் பைப்பை கவர் பண்ணுறதுக்கு கொடுக்குற கவுல். ஸோ இதில் வந்து இந்த எஸ்டிமேஷன் பார்ட் இந்த செப்டிக் டேங்க்கு முடிஞ்சிடும்.